அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். வருக வருக இறைக்குலமே வருகவே, பெருக பெருக இறையருளே பெருகவே. தேவன் நமது தந்தை அல்லவா, நாம் வாழுவதும் இயங்குவதும் அவரில் அல்லவா. நம்மை படைத்த தேவன் நமது தந்தை அல்லவா, நாம் வாழுவதும் இயங்குவதும் அவரில் அல்லவா. தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார், தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார். அந்த நம்பிக்கையில் நன்றி பலி செலுத்திடுவோமே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். வருக வருக இறைக்குலமே வருகவே, பெருக பெருக இறையருளே பெருகவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தரின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மற்றும் திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தரின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in all special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்படி தகுதிவத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை அறிஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு வந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகருக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிபம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகின்றவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்போதே நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கின்றீர்கள். இது போன்ற பெருமையை எல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 49. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 38 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல்கள் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு முதிய பாட்டியானவள் மிகவும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். உடைய கஷ்டத்தை பொறுக்க முடியாத பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அந்த பாட்டியிடம் சொன்னால், நீ மிகவும் உன்னுடைய மகன்தான் அமெரிக்காவில் இருக்கிறானே, பிறகு ஏன் இந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் மகனுக்கு சொல்ல வேண்டியதுதானே உன்னுடைய நிலையை என்று அந்த பாட்டியை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது, என்னுடைய பையன் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுகிறான் என்று தெரியாது, அவை நான் என்னுடைய மகனை தொந்தரவு செய்ய நான் விரும்பவில்லை. இருந்தாலும் என்னுடைய மகன் மாதம் மாதம் எனக்கு கடிதம் எழுதுகிறார், அது போதாதா எனக்கு என்று சொல்கிறார். கடிதம் எழுதுகிறாரா அப்படின்னா அங்கே காட்டுங்க பார்ப்போம் அப்படிங்கிறார். இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த கடிதத்தில் ஒரு படமும் வைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறார் மாதம் மாதம். அதுவே என்னுடைய நினைவிலே நான் என்னுடைய பையனை நான் நினைத்து கொள்கிறேன் என்று அந்த தாயானவள் சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த லெட்டரை கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியிடம் வாங்கி பார்த்தார்கள். அந்த ஒவ்வொரு கடிதத்திலும் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க டாலர் வைத்து அனுப்பியிருந்திருக்கிறார். ஆனால் அந்த பாட்டிக்கு தெரியவில்லை அது அமெரிக்க டாலர் என்று தெரியவில்லை. அவை பிறகு அந்த பாட்டியை சொல்லி, உன்னுடைய பையன் மாதம் மாதம் பணம் அனுப்பி தான் இருந்திருக்கிறான், உனக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி பாட்டிக்கு அதை எடுத்து புரிய வைத்தார்கள், அதை மாற்றி கொடுத்தார்கள். ஆண்டுடைய நன்மைத்தனமும் அப்படித்தான். நமக்கு எப்பொழுதும் வழங்கி கொண்டே இருக்கிறார். நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், நடந்து கொண்டு செல்கிறோம், நல்ல உணவுகளை துணிமணிகளெல்லாம் தருகிறார். ஆனால் அதை பற்றி நாம் எதையும் கவலைப்படுவதில்லை. வானத்து பறவைகளுக்கு வழங்குகின்ற இறைவன் நமக்கும் தொடர்ந்து வழங்கி கொண்டு தான் இருக்கிறார். அவை அது இந்த நன்மைத்தனத்தை பற்றி நாம் ஒன்றும் உணர்வதில்லை. பாட்டியை போல்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுக்க வேண்டியவர் அவருடைய கடமை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நன்மைத்தனத்தினுடைய நிறைவானவர் நம்முடைய ஆண்டவர், நன்மையின் நிறைவை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தையிலே ஆண்டவன் அந்த நன்மைத்தனம் முழுவதும் அங்கே நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், எல்லோரையும்
நன்றாக படைத்தார். நன்மைத்தனம் முழுமையாக இறைவிடம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது எங்கே மாறுகிறது என்றால், இறைவனைப் போல நானும் மாற வேண்டும், நன்மை தீமையை நான் அறிய வேண்டும் என்று அவன் அங்கே தன்னுடைய உடன்பாட்டை மீறிய போது அங்கே பாவம் வருகிறது. அங்கே அவன் தீமைக்கு ஆட்படுகிறான். தீமை அவனுடைய வாழ்விலே நுழைவதை பார்க்கிறோம். அவை அன்புக்குரிய இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். சின்ன குறிப்பிடத்திலே நாம் படிக்கின்ற காலங்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள், சாவான பாவம், அங்கே அற்ப பாவம் என்றெல்லாம் சொல்லித் தருவார்கள். இப்பொழுது வருகின்ற அந்த கட்டங்களிலே சொல்லித்தருவது முதல் வாசகத்திலே நாம் படித்த கடைசி வசனம் சொல்லித்தரப்படுகிறது. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நீ செய்யாமல் இருந்தாய் என்றால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்பொழுது உள்ள சிறுவர்களுக்கு அந்த பாடம் புகட்டப்படுகிறது. அவை எங்கெங்கெல்லாம் நன்மைத்தனம் இல்லையோ, நன்மை செய்யப்படவில்லையோ, நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் நாம் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்பதை திருச்சபை நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை அன்புக்குறியிலே நாம் உணர வேண்டும். அவை இந்த நன்மைத்தனத்தினுடைய நிறைவாக இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நன்மையை நாம் மற்றவர்களுக்கு வழங்குகின்றோமா என்று நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மையினுடைய சுரூபமாக இருக்கின்றவள் நம்முடைய தாயானவள். இந்த தாயானவளை இந்த மாதம் முழுவதும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அவை அன்னை மட்டுமே அற்புத சுரபியாக இருக்கிறார். தொடர்ந்து அந்த நன்மைத்தனத்தினுடைய அங்கே பங்காளியாக இருக்கிறார். ஆகவே நன்மைத்தனத்தை முழுமையாக வழங்கக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் செய்கிறார். எங்கெங்கெல்லாம் நன்மைத்தனம் நடக்கிறதோ விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் பெயரால் அங்கே பேய்களை ஓட்டுகிறார்கள் ஆண்டவர் என்று சொல்லும்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள், நல்லது தானே செய்கிறார்கள், விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்வார். அவருடைய பெயரால் எங்கு நல்லது நடந்தாலும் பரவாயில்லை, அங்கே பாராட்டி அவர்களை வளர்ப்பதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவை நம்முடைய வாழ்விலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை நல்லது செய்தால் என்னால் அவர்களை பாராட்டுகின்ற குணத்தை ஆண்டவரிடத்திலே பார்க்கிறோம். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா என்றெல்லாம் அவர்களுக்குள் அங்கே வருகின்ற போது வாக்குவாதங்கள் வருகின்ற போது இயேசு சொல்கிறார், நன்மை செய்வது தீமை செய்வதெல்லாம் தேவையா? நன்மை செய்தாலே போதும், அது ஓய்வு நாளாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், அது நல்லது என்று சொல்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கின்ற இடங்களெல்லாம் நன்மை மட்டுமே செய்து கொண்டு சென்றார் என்பதை நான் விவிலியத்திலே நாம் படிக்க கேட்கிறோம். அவை அப்படிப்பட்ட மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாளை முழுவதுமாக பார்க்கின்ற போது அங்கே நன்மை செய்வது யாராவது தேவைப்பட்டால் நாம் சென்று நன்மை செய்கிறோம். யாருக்கு தேவை என்பதை உணர்ந்து நாம் நன்மை செய்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி இல்லை. தேவையை அறிந்து முன்கூட்டி அவள் உணர்ந்து செய்யக்கூடியவள், தேவையை அறிந்து செய்யக்கூடியவள். அவருடைய வாழ்விலே பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே அவருடைய உறவினரான எலிசபெத் அம்மாளும் அங்கே கருவுற்றிருக்கிறார். இருவருக்கும் ஒரே வேதனை தான். இருந்தாலும் தன்னுடைய அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த மலைநாட்டிற்கு, செங்குத்தாக இருக்கின்ற அந்த மலைநாட்டிற்கு அந்த கஷ்டத்தோடு அவளை பார்க்க செல்கிறார். அது எதை உணர்த்துகிறது என்றால், அங்கே அந்த நாம் இளமையானவர்கள் பரவாயில்லை, அவர்கள் முதிய வயதிலே கருவுற்றிருக்கிறாள். அவை நம்மை விட இன்னும் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவள். அவை அவருக்கு சென்று நாம் உதவி செய்வோம் என்று அந்த மலைநாட்டிற்கு அன்னை மரியாள் ஓடி செல்கிறார். அது மட்டுமல்ல, விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற போது அன்னை மரியாள் ஒரு முதியவருக்கு பிறக்கின்றார். சுவைக்கின் அன்னாள் என்ற முதியவருக்கு பிறக்கின்ற போது நம்முடைய ஊராக என்ன சொல்வார்கள்? வயதானவர்களை குழந்தை பெற என்றால் அவர்கள் சொல்வார்கள், மகளை வைத்து கொண்டு இன்னொரு குழந்தை பெறப் போகிறாள், மகளே குழந்தை பிறக்கப் போகிறது, தாயும் குழந்தையை பிறக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துவது இந்த காலகட்டத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவமானங்கள், கஷ்டத்திலே நிச்சயமாக எலிசபெத் அம்மாளும் துடித்திருப்பாள். வயதான காலத்தில் அவள் கருவுற்றிருக்கிறாள். ஆகவே அந்த சிந்தனை அவளுக்கு வந்திருக்கும். ஆகவே நான் அவளை ஆற்றுப்படுத்த செல்கிறேன் என்று அங்கு அவளை ஆற்றுப்படுத்துவதற்கு செல்வதாக பார்க்கிறோம். தன்னுடைய அனுபவத்திலே கிடைத்த அதை கொண்டு முன் உணர்ந்து அந்த அன்னை தேவையை உணர்ந்து எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக அதை மலைநாட்டிற்கு தன்னுடைய உடலையும் பொருட்படுத்தாமல் அங்கே சென்று உதவி செய்தால், ஆற்றுப்படுத்தினாள் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உணர்வு மிக்கவள் நம் அன்னை மரியாள். அந்த நன்மைத்தனம் எப்படி வந்திருக்கும்? அவள் அறியாமலே அவள் உயிர்த்துணர்க்கூடிய அந்த எண்ணத்தை அவள் பெற்றிருந்தாள். அடுத்த கட்டத்திலே நாம் பார்க்கிறோம், வருகின்ற சொற்ப பகுதியிலும் அன்னை மரியாளுடைய அனைத்து குணங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கானாவூர் திருமணத்திற்கு செல்லப்படுகிறார். அங்கே செல்லும்போது எல்லோரும் நாமும் அப்படித்தான் செல்கிறோம். விசேஷத்திற்கு செல்கின்ற பொழுது நாம் செல்கின்றதெல்லாம் எதற்காக என்றால் ஒரு பார்வையாளராக செல்கிறோம்.
நாமும் அதிலே கலந்து கொள்கிறோம் என்று இருக்கின்ற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு செல்வோம். அங்கே எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல பேர் செல்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் அவள் அப்படி செல்லவில்லை. அந்த குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அவை அந்த குடும்பத்திலே செய்ய வேண்டிய உதவியிலே அவளும் கூட மாடாக இருந்து உதவி செய்வதாக பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லும்போது அவள் அதை உணர்கின்றாள். முன்கூட்டி துய்த்து உணர்கிறாள். ஐயோ, அவமானமாகிவிடும், குறை சொல்லிவிடுவார்கள், உணவு இல்லை என்று சொல்லிவிட்டால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்ற எண்ணத்திலே அன்னை மரியாள் அங்கே அவருடைய உணர்வை புரிந்து கொள்கின்றாள். உடனடியாக தன்னுடைய மகனிடம் செல்கின்றார். ஆகவே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அம்மா என்கிறார். ஆகவே அன்னை மரியாள் சொல்கிறார், அவள் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு சென்று விடுகிறார். ஆகவே அன்னை மரியாளுக்காக இயேசு கிறிஸ்து அந்த முதல் புதுமையை செய்து அனைவரையும் மகிழ வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துய்த்துணர்கின்ற, முன்கூட்டி அறிகின்ற, தேவை அறிந்து செயல்படுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவை தேவைப்படுவர்களுக்கு மட்டும் நாம் நன்மை செய்வது ஒன்றும் பெரிய காரியமல்ல. தேவையை முன்கூட்டி அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் அன்னை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக அமைகிறது. அவை அப்படிப்பட்ட வரத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் குடும்பங்களிலே பார்க்கிறோம், நாம் வாழ்கின்ற போதே அவர்களை மதிப்பதில்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லை, பெரியோர்களை மதிப்பதில்லை. ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் நன்மை கொடுப்பதற்காக முதல் ஃப்ரைடே தெரியும், வெள்ளிக்கிழமை சென்று நன்மை கொடுப்போம் வயதானவர்களுக்கு. அவர்கள் எங்கே போட்டு வைத்திருப்பார்கள்னா வெளியிலே, வீட்டுக்கு வெளியிலே திண்ணையிலே வைத்திருப்பார்கள். வீடும் வசந்த மாளிகை போல் கட்டியிருப்பார்கள். அப்பொழுது நான் சொல்லும்போதெல்லாம் சொல்லுவேன், அந்த தலைவியை பார்த்து, பாவம் வயதானவர்கள், வீட்டிற்குள்ளே தான் அவ்வளோ இடம் இருக்கிறது, அருமையான கட்டிடமாக இருக்கிறது, உள்ளே அவர்களை வைத்து பராமரித்தார் என்ன என்று கேட்கின்ற போது, இல்லை, அவர்கள் டாய்லெட் சென்று போய்விடுவார்கள், அங்கே ஸ்மெல் அடிக்கும், அவை நாங்கள் இங்கே வைத்து தான் பராமரிக்கிறோம் என்று சொன்னார். அப்போது சொன்னேன், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய முதியோர் இல்லம்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் சென்றிருக்கிறேன், அழகாக வீட்டிற்குள் வைத்து தான் பராமரிக்கிறார்கள், அங்கெல்லாம் அப்படிலாம் ஸ்மெல்லாம் வந்ததில்லை, அதையும் அவர்கள் பராமரித்துக் கொள்கிறார்களே என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். கேட்கவே இல்லை. அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கும் வயதாகும், உங்களுடைய குழந்தைகளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கும் இந்த நோய் வரலாம், அப்போது உங்களையும் இந்த திண்ணையில் படுக்க வைப்பார்கள் என்று சொல்லி வந்த பிறகு அடுத்த தடவை போகும்போது அந்த தாயானவளை அருமையான ஒரு அறையில் வைத்து பாதுகாத்து அவளை பராமரித்தார்கள். அவை அருமையான நாம் உணர்வதில்லை, நம்மிடம் இருக்கின்ற அந்த வாழ்கின்ற போது நாம் யாரும் உணர்வதில்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லை, வாழும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்வதில்லை. அவை அவர்களுக்கு எந்த உதவியும் சில நேரம் செய்வதை மறுக்கின்றோம். அவை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நன்மை செய்வது, இதுதான் நன்மை செய்வது. நம்முடைய காலகட்டங்களிலே நம்மிடம் நம் கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகின்ற கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற உண்மையான எண்ணம் தான் அந்த நன்மைத்துவம். அப்படிப்பட்ட எண்ணத்தை அன்புக்குறிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் இறந்த பிறகு அங்கே அவர் பெரிய கல்லறை கட்டி அவர்களுக்கு நினைவு நாள் கொண்டாடுவது ஒன்றும் ஒரு பெரிய காரியமாக இருக்காது. வாழ்கின்ற போதே அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல் குழந்தைகளுக்கும் அந்த நன்மைத்தனத்தை சொல்லித்தர வேண்டும். குழந்தைகளை மேனுவல் ஒர்க், கைவேலைகள் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒட்டடை அடிக்க தயவு செய்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய டாய்லெட்ஸை பராமரிப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் கற்றுக் கொடுக்காமல் வருவதனால ஒரு வேலையும் செய்வதில்லை, மற்றவர்களுக்கு உதவியும் செய்வதில்லை. அவை பெரியோர்களை அங்கே முக்கியமான நாட்களில் சென்று அவர்களை சந்தித்து அவரிடம் அங்கே ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அவர்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே ஒருவர் சொல்லும்போது சொல்லுவார், அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களை முதியோர் இல்லத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு அதை காட்ட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே நோயாளிகளை அவர்கள் காட்டி வர வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு திருத்தலங்களுக்கு சென்று இறை ஆசிரியை அவர்களுக்கு பெற்று வர வேண்டும் என்று அவர் சொல்லும்போது இதைதான் நானும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அவை அன்புக்குரிய இதை நாம் பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளையும் அந்த நன்மைத்தனம் செய்வதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பெற்றோர்களாக நாம் வளர வேண்டும். அவை இதற்கு உதாரணமாக நாம் நினைவு கூறுகின்ற அன்னை மரியாள் இன்றளவும் நமக்கு உதாரணமாக இருக்கிறாள். அவை மற்றவர்களுடைய தேவையை முன்னுணர்ந்து ஓடி சென்று உதவுகின்ற அந்த நல்ல மனப்பான்மை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தந்து நமக்கும் அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று திருப்பலி மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை பொருட்களை
சகோதர சொல்லி நீங்கள் நான்மா இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் தந்தை கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பழி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளையே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம்.
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதராயிருந்தராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைத்தனத்தை நிறைந்தவராகவும் முழுமையாகவும் இருப்பவர். இவர் தனி திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம், தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு